கண்டு விரைந்தோடி வந்து கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் இரத்தத்தாலே கரைந்த இருதயத்தை கழுவும் இரத்தத்தாலே கரைந்த இருதயத்தை. எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து அன்பின் பரம தந்தையோ நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்பி எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்த எங்கள் தேவனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்க உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் நம்ம வராமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கூட்டி சேர்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என் தேவன் நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டும் உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. அதே போல் செய்தி கொடுக்க முடியாத வந்திருக்கிற உங்களுடைய அடியனையும் மகனையும் ஆண்டவரை நீர் வல்லமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்தழுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு வச்சமாக இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆண்டவர் நாத்து மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் கீர்த்தனையும் 13 பாடுவோம். சர்வலோக அதிபா நமஸ்காரம். கீதங்கள் கீர்த்தனையும் 13. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதி செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை நீர் பாராதபடிக்கு முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாய் கடத்திடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாப்படுவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டோருக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்திருந்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தியத்துக்கு செய்கூடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனை அளவிலாகி தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பெண்ணுடைய இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் அவருடைய சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். பர்சன கற்பனை குரதமாக யுத்தம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் வாக்கின்படியே நிற்பாக்கின்ற சுழலை எங்களுக்கு இறங்கும். தத்தை அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மத்தபடி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்கமுள்ள பிதாவே, பிரசனாமுக்கு மையுண்டாகும்படி நான் நீ தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். இலக்குத்தமாற்றும் சீர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உடையது. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் 95ஆம் சங்கீதத்தை பாடலாக இணைந்து பாடுவோம். கர்த்தருக்கு கெம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். தூயத்தருடைய வசனைக்கு முன்பாக வந்து சங்கீதம் அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார். பூமியின் ஆளுகையில் இருக்கிறது. பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கிற்று. நம்மை உண்டாக்கி கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர்
அவர் நம்முடைய தேவன், நாம் அருமை சிங்கங்களும் அவர் கைகளான ஆடுகளுமாமே. இந்த வருஷத்தை கேட்டீர்களாகில் வனாந்தில் போகும் போதும் சோதனை நடந்தது போல உங்களுக்கு கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே பார்க்கிறனை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமா நான் சந்ததியை யோசித்து அவர்களில் போயிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பார்வையில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 41 சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். பூமியில் அவனை பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென், ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்கார்வோம். முதலாம் வேதபதி வாசிக்கின்றோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டின் பக்கம் 394. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு
தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கடத்திரண்ட பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவே, உம்மை பூமண்டலங்கள்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவரீரை ஓயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்தவனே என்று முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சியாய் தைரிய சிகனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் பேசுதமாகிய பரிசுத்த ஆவியையும் உலகம் எங்குமுள்ள பரிசுத்தவை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா. நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மனிதரின் ரட்சிக்க ஏற்பட்ட போது கன்னிய ஸ்திரீயின் அற்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமது விலையுயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உமது அடியாருக்கு சகாயம் செய்ய உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நித்திய மகிமையுடைய பரிசுத்தமுடைய சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதாகாலங்களில் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உண்மையை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்காருவோம். இப்பொழுது 2ஆம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய.
மார்க்கு 2 அதிகாரம் 1 முதல். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கற்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை எடுக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரின் சிலர், இவர் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரென்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ அது எளிது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் எல்லாம் எழுந்திட்டு நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிட்டு பாதாளத்தில் ஏறினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தறினார். பரமனுக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். உருவாக்கிய சபையும் பரிசுத்தம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு எங்கள் குடும்பமாய்க்கும் செய்வர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவை உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவை எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனை எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 5ஆம் ஞாயிறு. தனக்காகவே வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நன்மை செய்து மீட்பை சம்பாதித்த மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு சுவாரம் சுமப்போரை தம்மிட அழைத்து இளைத்து போனோர் வாழ்வில் இளைப்பாறுதல் தரும் சுமை தாங்கியே, உம்மிடம் எங்கள் பாரங்களை விட்டு விட்டு நீர் கற்பித்தபடி மற்றொரு பாரத்தை பகிர்ந்து பிறர் வாழ்வில் நன்மைகளை செய்ய உதவி புரியும். தன்னைப் போலவே பிறரையும் உம்மை நேசிப்பது போல அன்பு செய்து உம்முடைய சீசர் என்ற சாட்சியை பெற்று கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அருள் புரியும். இவ்வுலகில் வாழ்வில் நன்மை செய்கிறவராகவே சுற்றிச்சிருந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே. சமாதானத்துக்காரன் வேக சிந்துருமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன். உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரையே தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகி நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாகிய எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்து எங்கள் பரம்பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் மகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டுமென்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும், ஆயர்கள் மேலும், சபை ஊழியர்கள் மேலும், ஆலய பணியாளர்கள் மேலும், அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுகளாய் நடக்கும்படி ஒரு ஆசிரமாய் பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாக இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமுகப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அள்ளி செய்வேர் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். உட்காருவோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார். பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. பாரத்தை சுமந்து கொள்ள அழைப்பு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. பாரத்தை பகிர்ந்து கொள்ள அழைப்பு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. Call to shoulder each other's burdens, bear one another's burdens, and in this way you will fulfill the law of Christ. Galatians chapter 6:2. பாரத்தை பகிர்ந்து கொள்ள அழைப்பு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை சொல்லு. சரி, திருவசம் சொன்ன பிறகு கரைங்க தட்டி வாழ்த்துவோம். அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலய பணிவிடாளர்கள் நினைவு ராஜேந்திரன் அவர்கள் நினைவு ஜபக்கூட்டம் அவர்கள் இல்லத்தில் வைத்து மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்பதை உங்கள் யாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலய பணிவிடாளர் ராஜேந்திரன் அவர்கள் நினைவு இல்ல ஜபக்கூடுகை அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் சபை மக்கள் யாவரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 7 மணிக்கு முத்துகிருஷ்ணவேரி அகஸ்டின் அவர்கள் வீட்டு ஆராதனை நடைபெறும். அதிலும் சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வருகிற 5/3/2026 வியாழக்கிழமை அன்று காலை 5:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த 2 நாட்களிலே நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. இந்த வாரமும் இந்த திருவிருந்து ஆராதனை 5/3/2026 அன்று காலை 5:30 மணிக்கு நடைபெறும். இதிலும் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் அதன் மறுநாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனையிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். இதில் ஏற்கனவே அறிவித்த வண்ணம் நம்முடைய திருமண்டலத்தை ஐஎம்எஸ் விற்பனை விழா வருகிற 15/3/2026 அன்று நடைபெறும். அதற்கு முன்பாக நீங்கள் ஆயத்தமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினத்திலே அடைக்கலப்பட்டினம் ஆலயத்தை வைத்து சேகர அளவிலான விற்பனை விழாவானது
அடைக்கலப்பட்டினம் ஆலய வளாகத்தில் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற 15/3/2026 அன்று இந்த விற்பனை விழா நடைபெறும். இதிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக உங்கள் பங்களிப்பை கொடுக்க உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் இந்த ஆராதனை முடிந்தவுடனே வாலிபர் கூடுகை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாலிபர் கூடுகையில் நீங்கள் வாலிபர்கள் யாவரும் இருந்து செல்ல உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமுமே நமக்கு முன்னாலே ஞாயிறு பாடசாலை வகுப்பு மற்றும் வாலிபர் கூடை நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களாலே அநேக நாட்கள் நடைபெறவில்லை. இந்த நாளிலும் வாலிபர் கூடுகை நடைபெறும். வருகிற நாட்களிலே அந்த ஞாயிறு பாடசாலை வகுப்புகளும் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனாலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணம் நம்முடைய அடைக்கலப்பட்டினம் சேகர அளவிலான கன்வென்ஷன் கூடுகை வருகிற 20, 21, 22 வெள்ளிச்சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே தினமும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய அடைக்கலப்பட்டினம் தூய பவுலின் ஆலய வளாகத்தில் வைத்து இந்த சிறப்பு கன்வென்ஷன் கூடுகையானது நடைபெற இருக்குது. இதில் தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் கிராம சிலை இயக்கத்திலிருந்து வருகை தர இருக்கிறார்கள். இந்த கன்வென்ஷன் கூடுகையிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நமக்கு சேகர அளவிலா நடைபெறும். நம்முடைய ஆலயத்தில் எந்த நிகழ்ச்சிகளும் இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலே மாலை வேளையிலே நடைபெறுகிற இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு வாலிபர் மற்றும் பெற்றோர் முகாமானது அடைக்கலப்பட்டினம் ஆலயத்தில் வைத்து மதியம் 2:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு வாலிபர் பெற்றோர் முகாம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் நீங்கள் வாலிபர் பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோராக இதில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 21ஆம் தேதி வாய்ப்பு இருந்தால் நம்முடைய ஆலயத்து வளாகத்தில் வைத்து குடும்ப கூடுகையானது நம்முடைய சேகர அளவிலாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஒருவேளை டேவிட் கணேசன் ஊழியரிடத்தில் நாங்கள் கேட்டுள்ளோம். அவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் நம்முடைய ஆலய வளாகத்தில் வைத்து பகல் வேலை முழுவதும் இந்த குடும்ப கூடுகையானது நடைபெறும். அதற்காக நீங்கள் உங்கள் ஜெபித்து கொள்ளவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய திருமண்டலத்திற்கான சங்கம் கொட்டுவதற்கு இந்த மாதம் கடைசி நாட்களானபடினாலே உங்களுடைய சங்க பணத்தை இந்த மாதத்திலே நீங்கள் செலுத்திவிட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான கவர் உங்கள் கரங்களிலே ஆராதனை முடிந்தவுடனே உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கவரிலே உங்கள் குடும்ப பெயர்களை எழுதி நீங்கள் அந்த காணிக்கையை படைத்திட வருகிற நாட்களிலே நீங்கள் படைத்திட உங்கள் அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே வந்து இந்த ஆராதனையை செய்து கொடுக்கும்படியாக வருகை தந்திருக்கிற பிரதர் சகோதரர் ராஜா டேவிட் அவர்கள் ஜீசஸ் கிங் பிரேயர் மினிஸ்ட்ரியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஒரு சாட்சி வேளை. மிஸ்டர் ஆர்தர் ஜெயக்குமார், மிஸ்டர் லலிதா அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை பாடி தங்களுடைய ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை செய்த ஒரு சாட்சியை தெரிவிப்பார்கள். அதன் பின்பதாக ஒரு பாடல் பாடி செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். செக் செக் கரைந்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும்.
வாழ்வோர் இனியாவதேவும் திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதேவும் திருமுகம் காண நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீ பெருகவும் தீபத்தின் திரியாய் எழுந்தாள் கொள்ளும் கல்வாரி சிநேகம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப சோம்பலாம் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. 2 நாள் ஐசியூவில் இருந்து 2 நாள் வார்டில் இருந்தேன். ஆண்டவருடைய கிருபை தான் என்னை அங்கே தாங்கிச்சு. அது நல்லாவே நான் உணர்ந்தேன். ஆண்டவருடைய திருக்கரம், அவருடைய கரம் என்னை தொட்டு சுகமாக்கின ஆண்டவரை நான் கோடியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அல்சர் இருந்தது. நான் ஆஃபீஸ் போகும்போது சாப்பிடாம ஓடுவேன். அதனால் ரொம்ப பெரிய அல்சர், பெருசுன்னா வயிறு ஃபுல்லாகவே புண்ணாகவே இருந்தது. அப்போ எண்டோஸ்கோப் எடுத்த டாக்டர் சொன்னார், இது உங்களுக்கு கேன்சராக மாறி இருக்கணும், என்னமோ தெரியல, கேன்சராக மாறல, எவ்வளோ பெரிய புண்ணு இருக்குன்னு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அங்கே ஒரு டாக்டர் வந்தாங்க, உங்களுக்கு எண்டோஸ்கோப்பி பார்த்துடலான்னாங்க. நான் ரொம்ப ஒரு ஊசிக்கே பயப்படுவேன், வேண்டான்னே. ஆனால் என் கணவர் பிடிவாதமாக இருந்தாங்க, நீ ஜோம் பண்ணிகிட்டே இரு, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்த்தேன், வயிற்றில் ஒரு புண்ணு கூட இல்லை. ஆண்டவர் எனக்கு அங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்தார். எனக்கே பயங்கரமான ஆச்சரியம், எப்படி அவ்வளோ பெரிய புண்ணு சுகமாயிட்டுன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பேன். இந்த ஜீவனுள்ள வசனங்கள் ஆண்டவர் நமக்கு தந்தபடியால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதம் 695 பாடுவோம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன். நம்பி வந்தேனே
அதிநலம் மிகும் உனது திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கணபரிவுடன் அருள் புரி அகலவிடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. ஆதிவோ லோலமே பாதுகா காலமே, உனதடிமைகள் படுதுய அவதிகள் மேற்க நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையானா, நம்பி வந்தேனே. தயவுசெய்து உட்காருங்கள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒருத்தர் முகத்திலேயாவது சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. அல்லேலூயா. ஒருத்தருடைய முகத்திலேயாவது சந்தோஷத்தை பார்க்கவே முடியல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேனா. போவோம் வாருங்கள்னு சொன்னபோதே மகிழ்ச்சியாக இருக்கிற நாம் ஆலயத்துக்கு உள்ளே வரும் பொழுது அந்த மகிழ்ச்சி எங்கே போச்சுனே தெரியல. புன்முறுவல் இல்லை. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. சில கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதிலே இல்லை. ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பேசலாமா? ரெண்டு பேரும், நீங்களும் பேசணும், நானும் பேசணும், இல்லையா? ரைட். ஏன் சந்தோஷமாக இருக்கிறோம்? தெரியலை தம்பி. அது தெரிஞ்சால் நாங்கள் சொல்லிட மாட்டோமா? இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. இந்த சன்னிதானத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை, ஒரு ஆளுகை அது நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும்? நிறைஞ்சு வழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே உட்காந்துட்டு வெளியில் உள்ள எந்த காரியத்தையும் யோசிக்கவே கூடாது. நமக்கு 1008 வேலை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும், 1008 போராட்டம் இருக்கும். எல்லாவற்றையும் நிவிர்த்தி பண்ணுகிற இடம்தான் இந்த சபை. நம்மை உருவாக்குகிற ஒரு இடம் இந்த சபை. அல்லேலூயா. நாம் மென்மேலும் உருவாக்கப்படணும். அதுக்காக தான் சபையை ஆண்டவர் கொடுத்து இந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பு எப்போதுமே இருக்கட்டும். ஒரு பயபக்தியோடு கூட ஆராதனையில் கலந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவாராக. எல்லாமல்ல இறைவனுக்கனுடைய முதல் வணக்கம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும், இங்கே கூடி இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நல்ல நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஏவோ போயிருந்தார். அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலு. கிறிஸ்தவ ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஒரு கிளாஸில் போய் ஒரு பையனை எழுப்பி வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கோலியாத்தை அடித்தது யார் அப்படின்னு கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த பையன் ஓன்னு கதறி அழ ஆரம்பித்தானான். கோலியாத்தை நான் அடிக்கவே இல்லை சார், கோலியாத்துனா எனக்கு யாருன்னே தெரியாது சார், நான் அடிக்கவே இல்லைன்னு கதறி அழ ஆரம்பித்தானான். அப்போது இந்த ஏவோ இந்த டீச்சரை பார்த்து கேட்டாங்களாம், என்ன டீச்சர் பையன் இப்படி சொல்கிறானன்னு சொல்லும் பொழுது அந்த டீச்சர் சொன்னாங்களாம், இவன் ரொம்ப நல்ல பையன் சார், நல்லா படிக்கக்கூடிய பையன், தங்கமான பையன், எந்த சேட்டைக்கும் போகவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ரொம்ப வருத்தம். தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பையன் இப்படி அழுகிறான்,
டீச்சர் இப்படி சொல்கிறாங்க, என்ன சார் இதுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, இந்த ஸ்கூலில் எந்த கிளாஸில் கோலியாத்தை அடித்தவை இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னாராம். மிகுந்த வருத்தமாக வீட்டுக்கு வந்தாராம். வீட்டமாக ஒரு கேள்வி கேட்டாங்களாம், என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சோகமாக வந்திருக்கீங்களே, என்ன பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவங்களை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இவர் சொல்லி முடித்த உடனே அந்தம்மா ஒரு பதில் சொல்லிச்சான், எவன் அடித்தா உங்களுக்கு என்ன, நீங்கள் ஸ்கூலுக்கு போனோமா, ஒரு விசிட் பண்ணோமா, ஒரு கையெழுத்தை போட்டோமா, வந்தோமான்னு இல்லாமல் யாரையெல்லாம் அடித்தாங்கங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன் இந்த ஓய்வு நாளுடைய காலை ஆராதனை வேளையில் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் கடைசி காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக எடுத்துரைப்பதற்கு ஆட்கள் இல்லை, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் டிவி எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை செல்ஃபோனை எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை பலதரப்பட்ட ஊழியக்காரங்களை பார்த்தாலும் சரி, சத்தியத்தை சரியாய் சொல்லுகிற ஆட்கள் இல்லை. டிவியை ஆன் பண்ண உடனே எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்குது, உங்களால் எவ்வளவு முடியுமோ கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுங்கன்னு கேட்குற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில ஊழியக்காரர், உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கோ நான் கொடுக்குற சீடியை அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகமாகும். சுகம் கிடைக்குமாங்க? அப்படி யாருக்காவது கிடைச்சிருக்கா? இன்னும் சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இந்த கர்ச்சீப்பை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயோஜனமாக இருக்குமா? இருக்குதான், மூஞ்சி துடைக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வெள்ளை கலர் கர்ச்சீப்பை எத்தனை தடவை வச்சு மூஞ்சி துடைக்கிறது இல்லை. இந்த கடைசி காலத்தில் வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும்னு வேதம் சொல்லுது. வசனம் கிடைக்காத பஞ்சம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஆளுக்கு ஒரு பைபிள் இருக்குது. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுருக்கிறோம். பயன்படுத்திய பழைய பைபிள் 2-3 வீட்டில் தனியாக இருக்கும். பயன்படுத்தாத பைபிள் இன்னமும் ஒரு பைபிள் வீட்டில் இருக்கும். இருக்கா? அப்படி நிறைய வீடுகளில் இருக்கும். ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் சில ஆராதனைகளில் இடையில் நடக்கிற கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். எந்த டிவியில் எடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வருது. யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், செல்ஃபோனில் எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு பஞ்சம் இல்லை, கிடச்சிக்கிட்டே இருக்குது. வெளியில் இப்போ நிறைய போஸ்டர் ஒட்டுறாங்க, நிறைய எழுத்துக்கள் சுவரில் எழுதி வைக்கிறாங்க. அப்போ இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும், இவ்வளவு காரியங்கள் நமக்கு கிடைத்தும் வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும்னு வேதம் சொல்லுத. எப்படி வரும்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இவ்வளவு வசதி வாய்ப்புகள் ஒரு காலத்தில் இல்லை, ஆனால் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு நிறைய ஆள் கையில் பைபிள் இல்லை, வேதாகமும் இல்லை, வேதத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரும் வேதத்தை படித்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களுக்கு அப்புறமாக வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில், இந்த கடைசி காலத்தில் வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும்னு சொல்லுத. எப்படி வரும் சொல்லுங்களேன்? எப்படியாவது வந்துட்டு போடும் தம்பி. அம்மே, ஏன் சொல்கிறேன்னா, இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை தவிர வேறு அநேக காரியங்கள் உள்ளுக்குள்ளே வர்றதுனால இந்த கடைசி காலத்தில் சத்தியம் நமக்கு கிடைக்காது, வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும்னு வேதம் சொல்லுது. ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும், அப்போ சத்தியம் எப்படி கொடுக்கப்படணும்? வருதில்லை. சத்தியம் கிடைக்காத பஞ்சம் வரும், வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும், உண்மை. அப்போ சத்தியம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? ஒரு கேள்வி வருதில்லை. வேதத்தில் 3 அடிப்படையில் சத்தியம் கொடுக்கப்படணுமா? என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை ஆரம்பிக்கிற முடிச்சு வைங்க பார்ப்போம். அவர் வந்து முடிங்க பார்க்கலாம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுலேயும் ஒரு வார்த்தையை மறந்துட்டோம். சத்தியம் எப்படி கொடுக்கப்படணும்னா, அது நம்முடைய பாவத்தை குறித்ததாக இருக்கணுமா, இல்லை நீதியை குறித்ததாக இருக்கணுமா, இல்லை நியாய தீர்ப்பை குறித்ததாக இருக்கணுமா? இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிற ஒரு சத்தியம். அப்போ இந்த சத்தியங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? பாவத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கணும், நீதியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கணும், நியாய தீர்ப்பு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியது யார்? நான் நிறைய கேள்வி கேட்பேன்.
நான் டீச்சர் இல்லை, இந்த அவங்களுக்கு தெரியும் நான் டீச்சர் இல்லை. பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய கேள்வி கேட்பேன். கேட்கலாமா? கேட்கலாம். ரைட். இப்போ சொல்லுங்கள், பாவத்தை குறித்து வேதத்தில் பிரசங்கம் பண்ணியது யார்? யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து. 2 பேரும் பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்னு சொல்லி 2 பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீதியை குறித்து ஒருத்தர் பேசியிருக்கணும்ல, யார் பேசியிருப்பா? வாசிங்க 2 பேதுரு 2:5 வாசிங்க. நான் இன்னமும் செய்திக்குள்ளே போகலை, ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். போதும். நோவா போதும். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நீதியை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இப்போ நியாய தீர்ப்பு குறித்து ஒருத்தர் சொல்லி இருக்கணும்ல. யூதா 14:15 வாசிங்க. யூதா நிருபம் ஒரே அதிகாரம் இருக்கிறது, 14வது 15வது வசனம். நியாய தீர்ப்பை குறித்து ஒருத்தர் பேசியிருக்கிறார். அப்போ சத்தியம் நமக்கு எப்படி கொடுக்கப்படணும்? அது நம்முடைய பாவத்தை உணர்த்துகிற அல்லது நீதியை சொல்லுகிற அல்லது நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமாக இருக்க வேண்டும். அப்படி சத்தியங்களை கொடுக்கிற ஊழியக்காரர்களை நம்முடைய திருச்சபைக்கு அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் வரும். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியங்களை இனி நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். அநேக சத்தியங்களை சொல்லுகிற ஊழியக்காரர்களை நம்முடைய திருச்சபையிலே அழைப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட சில காரியங்களை பேசுவாராக. இப்போ செய்திக்குள்ளே போக போகிறோம். செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தினுடைய முன்பாகத்தை வாசிக்கலாமா? லூக்கா 22வது அதிகாரம் 32ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி. இருந்த இடத்திலே தலை தாழ்த்தி இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். அவர் பேசுகிற தெய்வம், நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவ ஆவியானவரே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் என்னுடைய மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை அல்ல, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரம் இங்கே சொல்லி முடிக்க நீர் எனக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நானோ உன் விசுவாசமானது ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த தபசு காலத்தில், இந்த லெந்து காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தினுடைய அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும்படியாக, இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தும்படியாக, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யார் வந்தாலும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறீங்க, நம்பிக்கையை குறித்து பேசுகிறீங்க, அன்பை குறித்து பேசுகிறீங்க, இதை தவிர வேறு டாப்பிக்கே இல்லையா அப்படின்னு கூட என்ன செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு விதமான சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா, பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நானும் உன் விசுவாசமானது ஒளிந்து போகாதபடிக்கு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒளிந்து போகிற அல்லது உடைக்கப்படுகிற அல்லது மங்கி கொண்டு வருகிற விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு மலைப்பகுதியில் ஒரு பாட்டியமாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டினுடைய கதவை திறந்த உடனே முன்னாடி ஒரு சின்ன திரடு இருக்குது, ஒரு சின்ன திண்டு இருக்குது. அவங்க நடக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறதுனால நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த திரடை எப்படியாவது எடுக்கணும்னு. நிறைய ஊழியக்காரர்கள் வந்தும் அந்த இடத்துல அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி கடந்து சென்று இருக்கிறார்கள். ஒரு நாள் சாயங்கால நேரத்தில்
ஒரு ஊழியக்காரர் வந்து இந்த பாட்டியம்மாவிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர் கடந்து போயிட்டார். மறுநாள் காலை வேளையில் இந்த பாட்டியம்மா கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த திரடு அப்படியே தான் இருந்துச்சான். மனசுக்குள்ளே நினச்சாங்களாம், இதுதான் நேற்றே எனக்கு தெரியுமே, இதுதான் நேற்றே எனக்கு தெரியுமே. இன்றைக்கு நீங்களும் நானும் பல காரியங்களை கடவுளுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம். நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசமானது குறைந்து கொண்டு வருகிற ஒரு விசுவாசமாக, ஒருவேளை நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைச்சிட்டுன்னா நம்ம விசுவாசம் அதிகப்படியாக போகுது. பதில் கிடைக்கல அப்படின்னா நம்முடைய விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசமானது அது குறைந்து கொண்டு வருகிற ஒரு விசுவாசமாகத்தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அது வசனம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு வசனம்தான் தம்பி தெரியும், அர்த்தம்லாம் தெரியாது இல்லையா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசிகள் தானே? நீங்களும் நானும் விசுவாசிகள் சொல்லிக்கிறோம். விசுவாசம் அப்படின்னா என்ன? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நானும் நிறைய காரியங்கள், எல்லாருக்குமே தவறு இயல்பு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், தவறல்ல. விசுவாசம் அப்படின்னா நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு சின்ன நூல் இடை தான் வித்தியாசம். அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை, அவரால் செய்ய முடியும் என்பது விசுவாசம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அவர் எனக்கு செய்வார் அது நம்பிக்கை, இவங்க எனக்கு இது தருவாங்க, இந்த காரியத்தை எனக்கு செய்வாங்க, அது நம்பிக்கை. அவங்களால செய்ய முடியும் என்பது விசுவாசம். அவள் விசுவாசம்னா என்ன? அவரால் செய்ய முடியும் என்று நம்புகிற ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கை. அவர் செய்வார் அல்லது செய்யாமற் போவார், அது ரெண்டாவது பட்சம். அவரால் செய்ய முடியும் என்று நம்புகிற ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கை விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நிறைய மக்களை பார்க்க முடியும், நிறைய மனிதர்களை பார்க்க முடியும். ஒரே ஒரு அதிகாரத்தில் ஒட்டுமொத்த விசுவாசிகளை குறித்ததான ஒரு பட்டியலையும் வேதம் நமக்கு தயார்படுத்தி கொடுத்திருக்கிறது. எந்த அதிகாரம்? எபிரேயர் 12. என் வேதத்தில் 11வது அதிகாரத்தில் இருக்குது, உங்கள் வேதாகமத்தில் 12 அதிகாரமா? ரைட், ஓகே. 12ல் இருக்குது. 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் அது முடியுது. அவங்க சொன்னது சரி. 12வது அதிகாரத்தில் முதல் வாக்கியத்தில் தான் அந்த விசுவாசத்தினுடைய பட்டியல் நிறைவு பெறுகிறது. ஒரு அதிகாரம் முழுக்க விசுவாசிகளுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆராதனை வேளையில் நான் விசுவாசத்தை குறித்து தான் பேச போகிறேன். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னை கொண்டு என்னவெல்லாம் செய்யும் என்பதை குறித்து பேச போகிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னெல்லாம் செய்யும், அது நம்ம எப்படியெல்லாம் வழி நடத்தும் என்பதை குறித்து ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியத்தை மிகவும் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். ஆராதனை வழக்கமாக எத்தனை மணிக்கு முடியும்? நமக்கு 10:15 முடியுமா? 10:30 மணிக்கு முடியும். இன்றைக்கி 11 மணி வரைக்கும் எடுத்துக்கலான்னு சார் சொன்னாங்க. எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே, சீக்கிரமாக முடிச்சிருவோம். மார்க்கு 10வது அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு 10வது அதிகாரம் போதும். பர்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியங்கள் விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுமா? முதலாவது, அது இயேசுவை நோக்கி கூப்பிடும். இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஒரு பெருந்திரள் கூட்டம் போய்கிட்டு இருக்கு, நிறைய மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பர்திமேயு குருடன்
ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த இந்த பர்த்திமேயு குருடன் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கல, கூட்டத்தில் போகிறவங்கள பார்த்து கேட்கல, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்னை கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்கல. மாறாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானாம். நம்முடைய விசுவாசம் அது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது, ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில் நாம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு பண கஷ்டம் வந்துச்சுன்னா யார் தருவாங்கன்னு முதல்ல ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். இவங்ககிட்ட போனால் கிடைக்குமான்னு ஒரு தீர்மானம் பண்ணுறோம். எந்த பக்கமும் எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட பின்பதாக கடைசியில் ஆலயத்துக்கு வந்து, ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எனக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், வந்து நிற்கிறோல்ல, அதல்ல விசுவாசம். விசுவாசம் எனக்குள்ள அது வைராக்கியமாக இருக்குமையானால், அது வல்லமையாக இருக்குமையானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வைப்பது விசுவாசம். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அங்கேயும் இதே போல கூட்டம், இயேசுக்கு பின்பதாக ஒரு திரள் கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அவருடைய விசுவாசம், அதுதான் அவருடைய விசுவாசம். இந்த விசுவாசம் அவளை எப்படி செயல்பட வைக்குது? அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே போய் அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் இப்பொழுது இருக்கிற சுதந்திரம் இருக்கானா? இல்லை, இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கடுமையான காலங்களாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி இவ்வளவு கூட்டத்துக்குள்ளேயும் திரள் கூட்டத்துக்குள்ளேயும் எப்போ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் போய் தொடுகிறேனோ அப்பொழுது எனக்கு சுகம் உண்டாகும். போய் தொட வைத்தது. யாருடைய உதவியும் நாடவில்லை. அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே போய் அவளுடைய விசுவாசமானது அவளை செயல்பட வைத்தது. இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? இல்லை உலக காரியங்களை, உலக மனிதர்களை, அதிகாரம் உள்ளவர்கள், பணபலம், ஆள்பலம், படைபலம் உள்ளவர்களை தேடி நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? என கருமையானவர்களே, கிறிஸ்து நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்பதாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது இயேசுவை நோக்கி நம்மை கூப்பிட வைக்கும். ரெண்டாவது, விசுவாசம் என்ன செய்யுமா? அதே மார்க்கு 10வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானாம். ரெண்டாவது, விசுவாசம் நமக்கு வரக்கூடிய தடைகளை அது தாண்டி போகும். இந்த மனுஷன் அநேகர் அதட்டினார்களாம். நான் யோசித்து பார்த்தேன், என்ன சொல்லி அதட்டி இருப்பாங்க? அநேகர் திட்டினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, பலர் திட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர் திட்டுறதை பார்த்து அதுக்கு பின்னாடி வரவங்க திட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி வரவங்க திட்டியிருப்பாங்க. ஒரு 10 பேர் தாண்டி ஏன் திட்டுறோம், எதுக்கு திட்டுறோன்னு தெரியாமலே சிலர் என்ன செஞ்சுருக்கலாம், திட்டி இருக்கலாம். என்ன சொல்லி இருப்பாங்க? என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நீ சும்மாருன்னு சொல்லியிருக்கலாம், அவரே பிஸியாக போயிட்டுருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு தேவை காசு இந்த அப்படின்னு சில காசுகளை மூஞ்சில் என்ன செஞ்சுருக்கலாம், விட்டு எரிஞ்சிருக்கலாம், சத்தம் போடாமல் இருன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு இது தேவையானு சொல்லியிருக்கலாம், உன் வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் பலதரப்பட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு இந்த பர்திமேயு என்று சொல்லக்கூடிய இந்த குருடனை திட்டி இருக்கலாம். என கருமையானவர்களே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தடைகளையும் தாண்டி அவனுடைய விசுவாசம் எப்படி செயல்பட வைக்குது? வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுதுன்னு இந்த வசனம் ஆரம்பிக்கும். 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு புறப்படுகிற ஒரு நேரம். அப்போ இந்த சமயத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இனி இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ள எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்படியே வந்தாலும் நான் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஒருவேளை இவர்கள் என்னை அதட்டினாலும் திட்டினாலும் என்னை தடுத்தாலும் நான் கூப்பிடுகிற சத்தம் இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி என் தெய்வத்தினுடைய காதுகளிலே போய் தொனிக்கும் என்ற விசுவாசம் அவனை முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வைத்ததாம். அல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள்,
நமக்கு வரக்கூடிய பாடுகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டமான காலங்கள், நம்ம எதிர்நோக்கி வருகிற அவமானமான வார்த்தைகள், நிபச்சொல், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்நோக்கி வந்தாலும் கூட எல்லாவற்றையும் உடைத்து விட்டு நம்முடைய விசுவாசமானது அது இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குதா? ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படியே கூனி குறுகு போய் உட்கார்ந்துரும். நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். திருமணம் முடிஞ்சு ஒரு சில வருஷங்கள் குழந்தை இல்லைன்னா அந்த தம்பதியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை விசேஷம் இல்லையா? இந்த வார்த்தை நல்ல வார்த்தை, நான் தவறு சொல்லுவது இல்லை. விசேஷம் என்பது நல்ல வார்த்தை. ஆனால் விசேஷம் இல்லையான்னு ஒரு தம்பதியை பார்த்து கேட்கிற அந்த வார்த்தை அவர்களை எவ்வளவு காயப்படுத்தும். அநேகர் விசுவாச வாழ்க்கையை வழுவி போகிற ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து விட்ட நிறைய பெண்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு தடைகள் வந்தாலும், ஆலயத்துக்கு வருவதற்கு தடைகள் வந்தாலும், சத்தியத்தை கேட்பதற்கு தடைகள் வந்தாலும், அவரை ஆராதிப்பதற்கு தடைகள் வந்தாலும், எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு நம்முடைய விசுவாசமானது அவருக்கு நேரே போகணும். அல்லேலூயா. நோவாவை குறித்து நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரெயர் 11:7. போதும். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அவன் இருந்த காலத்தில் என்ன இல்லை? நோவா இருந்த காலத்தில் என்ன இல்லை? யோசிக்க முடியல. மழை இல்லை. அல்லேலூயா. மழை இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மூடு பனி பூமியை நனைத்தது, அது நதிகளாய் ஆறுகளாய் பிரிந்து வந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவன் அவனிடத்தில் சொல்லும் பொழுது, இந்த பூமியில் இரவு பகல் 40 நாள் மழை பெய்யும், நீ ஒரு பேழையை உண்டாக்கு, சில அளவுகளை கொடுத்து இந்த அளவில் நீ பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். இந்த பேழையை நோவா எத்தனை வருஷம் கட்டி முடிச்சானா? எத்தனை வருஷம் கட்டி இருக்கிறான்? 100 வருஷ காலமாக கட்டியிருக்கிறான். 4ஆம் அதிகார கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா 500வது வருஷத்தில் சில காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 600வது வருஷத்தில் இந்த மழை வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ காலமாக இந்த பேழையை அவன் கட்டி இருக்கிறான். இப்போ இந்த பேழையை கட்டும் பொழுது அவனிடத்தில் வந்து சில மனிதர்கள் கேட்டிருப்பாங்க, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? வேதம் சொல்லுகிறது நோவா நீதியை பிரசங்கித்தவன் என்று. அப்போ நோவா என்ன சொல்லியிருப்பான்? இந்த பூமியில் இரவு பகல் 40 நாள் மழை பெய்ய போது, இந்த உலகம் அழிய போகிறது, நீங்களும் இந்த பேழைக்குள்ளே வரணும்னு சொல்லி நீதியை பிரசங்கிச்சிருப்பான். அப்போ அந்த மக்கள் கேட்டிருப்பாங்க, மழைன்னா என்ன? யாருக்குமே தெரியாது, இவனுக்கே தெரியாது. மழைன்னா என்ன எனக்கு தெரியாது, எனக்கு மழைன்னா தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்போ அவர்கள் சொல்லியிருப்பார்கள், என்ன சொல்லியிருப்பார்கள்? மழைன்னா என்னன்னே உனக்கு தெரியலை, யாரோ ஒருத்தர் எதையோ கட்ட சொன்னார் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய பணங்கள் உன்னுடைய நேரங்கள் எல்லாம் செலவழித்து இதை கட்டணுமான்னு கேட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தடை பண்ணுவதற்கு பல காரியங்களை எடுத்திருப்பாங்க. இவனுக்கு மூளையில் ஏதோ பாதிப்பு வந்திருக்கு, அதனால தான் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இது 10 வருஷம் அல்ல, 20 வருஷம் அல்ல, 50 வருஷம் அல்ல, 80 வருஷம் அல்ல, 90 வருஷம் அல்ல, 90வது வருஷத்தில் சிலர் பேசியிருக்கக்கூடும். இவ்வளவு காலம் வராத ஒரு மழை இன்னமும் வருமா? இந்த பேழை, அவன் கட்டிய பேழை இந்த வெயிலில் காய்ந்து அப்படியே உடைந்து போய் எரிப்பதற்கு மாத்திரமே உதவியாக இருக்கும், மற்றபடி எதுக்குமே அது பயன்படாது என்று சொல்லி பல தடைகளை அவனுக்கு போட்டிருக்கலாம். நோவாவினுடைய பதில் ஒன்றே ஒன்று தான், மழைனா கண்டிப்பாக எனக்கு தெரியாது, மழைனா என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் என்னை கட்ட சொன்ன என் தெய்வத்துக்கு தெரியும் மழைனா என்ன. அவர் சொன்னது போலவே நிச்சயமாகவே இந்த பூமியிலே இரவு பகல் 40 நாள் மழை பெய்யும், அந்த மழையிலே நான் கட்டிய இந்த பேழை மிதக்கும். அல்லேலூயா. அவனுக்கு வந்த எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு அவனுடைய விசுவாசமானது அந்த பேழையை கட்ட வைத்தது. அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த பேழை உயர்ந்த மலைக்கு மேலே போய் நின்னதுன்னு வேதம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே,
நமக்கு வரக்கூடிய தடைகளிலே நம்முடைய விசுவாசமானது அது வைராக்கியமாய் செயல்பட வேண்டும். இரத்த சாட்சின்னு ஒரு சீடியை பார்த்துருப்போம். அதில் மறைமுகமாய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அப்படி ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அவங்கள சுற்றி வளைச்சி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, இந்த வேதாகமத்தில் நீங்கள் காரி துப்பிட்டு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை உயிரோடு விட்டுறோன்னு சொன்னாங்களாம். அப்போ எல்லாருமே இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த வேதாகமத்தில் காரி துப்பிட்டு போயிட்டாங்களாம். என்னை போல வைராக்கியமாய் பேசிக்கொண்டிருந்த ஊழியக்காரரும் அந்த இடத்துல இனி எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவரும் அந்த வேதாகமத்தில் அப்படியே காரி துப்பிட்டு போயிட்டாராம். கடைசியில் 10-12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பெண் அந்த வேதத்தை தன்னுடைய கையில் எடுத்து தன்னுடைய ஆடையினாலே அந்த எச்சிலை எல்லாம் துடைத்து துப்பாக்கி ஏந்திய அந்த வீரனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலாம், அங்கிள், இந்த இயேசு ரொம்ப நல்லவர், நான் துப்ப மாட்டேன். இந்த இயேசு ரொம்ப நல்லவர், நான் துப்ப மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதே இடத்துல உங்களுடைய துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய குண்டுகள் என் உடலை துளைத்து நான் இதே இடத்துல செத்து போனா கூட இந்த இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். இதே சூழ்நிலையில் நீங்களும் நானும் நின்று இருந்தோம்னா தெரிச்சு ஓடி இருக்க மாட்டோம். விசுவாசம் அது நம்முடைய தடைகளை தாண்டி போகக்கூடியது. என்ன வந்தாலும் தடைகளை தாண்டி போகணும். அதுதான் விசுவாசம். அதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய விசுவாசம். இதே தீச்சுளையில் நாங்கள் செத்து போனால் கூட இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள் உயிர் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் மறுதலிக்க மாட்டோம்னு ஒரு குரூப்பு சொல்லிச்சே. நமக்கு வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் நம்முடைய விசுவாசமானது அது வைராக்கியமாக இருக்கணுமா. மூன்றாவதாக விசுவாசம் என்ன செய்யுமா? அதே மார்க்கு 10வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாமா? போதும். தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திலே வந்தானாம். மூன்றாவதாக விசுவாசம் அது பாவத்தை உதறி தள்ளும். இனி எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை என்பதனால அது எனக்கு வேண்டான்னு எல்லாவற்றையும் எரிந்து விட்டு இயேசுவுக்கு நேரே வந்தானாம். அடைக்கல பட்டணத்தில் பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் 2வது நாள் கூட்டத்தில் பார்வை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கப்படணும், நீங்கள் மேடைக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் மேடைக்கு வந்தார்களாம். ஒரு சிறுவன் அந்த படியில் ஏறும் பொழுது தன் கண்ணில் போட்டிருந்த அந்த கண்ணாடியை கழற்றி கூட்டத்துக்குள்ளே எரிஞ்சிட்டு வந்தாளாம். கர்த்தர் அவளுக்கு அன்றைக்கு பார்வையை கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அந்த சிறுவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஒருவேளை கர்த்தர் உனக்கு பார்வையை கொடுக்கலன்னா நீ என்ன செஞ்சிருப்பன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சிறுவன், எப்பொழுது பார்வை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கப்படும் நீங்கள் மேடைக்கு வாங்கன்னு சொன்னீங்களோ அப்பொழுதே இந்த கண்ணாடி எனக்கு தேவையில்லை, கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பார்வையை தந்துருவாங்கிற விசுவாசத்தினால இந்த கண்ணாடியை நான் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னாலாம். எனக்கு அருமையானவர்களே, தெரிஞ்சு செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், துணிகரமாய் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விசுவாசம் நமக்குள்ள வைராக்கியமாக இருக்குமேயானால் அது உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோടെ ஓட வைக்குமாம். பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்மை பிரவேசிக்கும்படியாக நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற உன்னத தெய்வத்தினுடைய உச்சக்கட்ட பரிசுத்தம் என்ன தெரியுமா? நம்முடைய தெய்வம் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். உண்மை அது எவ்வளவு உண்மை! எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியுமா? வேதத்தில் யோவான் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 4வது அதிகாரம் 27வது வசனம்.
அத்தருணத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயினிடத்தில் பேசுவதை குறித்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். அது மாத்திரமல்ல, ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனு கேட்கலையாம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயினிடத்தில் எப்படி பேசினாராம்? தரையில் எதையோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுறது மாதிரி தேடிட்டு அந்த ஸ்திரீயினிடத்தில் பேசினாராம். இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வத்தினுடைய உச்சக்கட்ட பரிசுத்தம். ஏன்னா பாவம் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்னா பார்வையின் வழியாக உள்ளே போகும். அல்லேலூயா. அதிகபட்சமான பாவம், பெரும்பாலான பாவம் பார்வையின் வழியாக உள்ளே போய் நம்முடைய சிந்தைக்குள்ளே போய் அது பாவம் கற்பம் தரித்து மரணத்தை விளைவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பார்வையை சரி செய்து கொள்ளும்படியாக நம்முடைய தெய்வம், அதுதான் அவருடைய உச்சக்கட்ட பரிசுத்தம். ஒரு ஸ்திரீயினிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு பரிசுத்தம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே வாழும்படியாக நமக்கு வரக்கூடிய எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு அவருக்கு நேராய் ஓடக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த விசுவாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமேயானால் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நம்மை ஓட வைக்குமாம். நம்முடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரை நோக்கி கூப்பிடுகிற விசுவாசமாக இருக்கிறதா? தடைகளை தாண்டி செல்லுகிற விசுவாசமாக இருக்கிறதா? பாவத்தை உதறி தள்ளுகிற விசுவாசமாக இருக்கிறதா? கடைசியாக 52வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாமா? ஒரு 5 நிமிஷத்தில் செய்தியை முடிச்சிடுறேன். பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றானாம். விசுவாசம் நம்ம இயேசுவுக்கு பின் செல்ல வைக்கும். இந்த பர்திமேயு ஏற்கனவே நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு இப்போ பார்வை கிடச்சிட்டு இவன் என்ன யோசிக்கணும்னா, தங்கிறதுக்கு ஒரு வீடு பார்க்கணும், சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு தனக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு பின்னாடி சென்றானாம். அவருக்கு பின்னாடி சென்ற இந்த மனுஷன் சும்மா போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சும்மா போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. யாரெல்லாம் பார்க்குறானோ அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். இதே இடத்துல உட்காந்து நான் பிச்சை எடுத்தேன், நீங்கள் கூட எனக்கு பிச்சை போட்டிருக்கலாம், நான் இயேசுவை கூப்பிட்டேன், இயேசு என்னை கூப்பிட்டு எனக்கு பார்வை கொடுத்தார், நீங்களும் கூப்பிடுங்க, அவரை விசுவாசிங்க, உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், பல பேர்ட்ட சொல்லியிருப்பான். என்னால் இப்போ பார்க்க முடியுது, இந்த மலையை பார்க்க முடியுது, இந்த பாறைகளை பார்க்க முடியுது, இந்த தண்ணியை பார்க்க முடியுது, உங்களை பார்க்க முடியுது, நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ்ஸில் ஆடை அணிஞ்சிருக்கீங்க, எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. இது எல்லாவற்றுக்கும் இயேசு காரணம். இயேசுவை மகிமைப்படுத்தி இருப்பான். நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து எத்தனை காலங்கள் ஆகிறது? தலைமுறையாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பர்திமேயு எந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரோ, எந்த இடத்திலே அவனுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் அடைந்ததோ, அதே இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிவித்தானாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? பவுல் அவரை அறிந்த மாத்திரத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை ஆலயங்களில் போய் பிரசங்கித்தானாம். அவனை ஏற்றுக்கொள்ளாத பொழுதும் கூட, அவனை பார்த்து பயப்பட்ட நேரத்திலும் கூட ஆலயத்தில் போய் பிரசங்கித்தானாம். ஒரு கட்டத்தில் அவனை அடித்து அவன் இறந்துட்டான்னு ஊருக்கு வெளியில் வந்து போய் போட்டுட்டு போயிட்டாங்களாம். எழுந்து அதே ஊருக்குள்ளே போனானா. என்ன சொல்லியிருப்பான்? இயேசு உங்களை நேசிக்கிறார். அது உண்மை. நம்முடைய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது உண்மை, மனிதனாக வாழ்ந்தது உண்மை, மனிதனாக மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3வது நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, மறுபடியுமாய் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வரப்போவது உண்மை. இத்தனை உண்மைகளையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட தொழில் செய்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம உடந்த சொக்காரங்க, நாம் பார்க்கிறவங்க, பழகுகிறவர்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்ல வெக்கப்படுகிறோமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்.
விசுவாசம் அது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நம்மை சும்மா இருக்க விடாது. நம்மை சும்மா இருக்க விடாது. யார்கிட்டையாவது எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கணும். இயேசுவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையாக, ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த விதை அவருடைய இருதயத்திலே போய் அது அப்படியே வளர்ந்து பெருக ஆரம்பிக்கும். நிச்சயமாகவே நீங்கள் சொல்லுகிற எல்லா மனிதர்களும் ஒரு நாளிலே அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் அது இருக்கணும். ஒரிசாவிலே கிரகாம் ஸ்டெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதியை நமக்கு தெரியும். இந்த கிரகாம் ஸ்டெயின் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் தங்களுடைய மனைவியினுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு காரில் வச்சு உயிரோடு எரித்து கொண்டுட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி இந்த அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். உங்களுடைய கணவனையும் பிள்ளைகளையும் எரித்து கொன்ற இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன தண்டனையை கொடுக்க சொல்கிறீங்களோ அந்த தண்டனையை நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது இந்த தாய் சொன்ன ஒரு காரியம், இயேசு என்னை எப்படி மன்னித்தாரோ அதை போலவே நானும் இவர்களை மன்னிக்கிறேன். இயேசு என்னை எப்படி மன்னித்தாரோ அதை போலவே நானும் இவர்களை மன்னிக்கிறேன். இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமாங்க? இந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? எவ்வளவு இருதயத்துக்குள்ள பாரம் இருந்திருக்கும், எவ்வளவு இருதயத்துக்குள்ள வேதனை இருந்திருக்கும். கண்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தின் அந்த சம்பவத்தையும் கூட மறந்துவிட்டு இயேசு என்னை மன்னித்தது போல நானும் இவர்களை மன்னிக்கிறேன்னு ஒரு தாயால் சொல்ல முடியுமே? ஆனால் நான் நினைக்கிறேன் நிச்சயமாகவே அந்த இடத்துல நின்ன மனிதர்களிடத்தில் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலேயாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும் இல்லையா? அநேக திருச்சபைகள் அந்த பகுதியில் எழும்பிச்சு, அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ள வந்தார்கள், அநேக மக்களுடைய விசுவாசம் பெருகிச்சு. ஒரு தாயினுடைய வார்த்தை இன்றைக்கு என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும், ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக அது இருக்கும். அதுதான் விசுவாசம் செய்யும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? நமக்குன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? நமக்கு மாத்திரமே வாழுகிற ஒரு விசுவாசமாக இருக்கா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படியே கண்களை மூடுவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம விசுவாசம் அது செயல்படாமல் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அது உம்மை நோக்கி கூப்பிடுகிற விசுவாசமாக இருக்கும். தடைகளை தாண்டி செல்லுகிற விசுவாசமாக இருக்கும். பாவங்களை உதறி தள்ளுகிற விசுவாசமாக இருக்கும். உமக்கு பின் செல்லுகிற ஒரு விசுவாசமாக இருக்கும். என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுடைய காலை ஆராதனை வேளைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட பேசி இருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் மத்தியிலே சென்று அடைந்ததற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையின் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்ந்து பெறுக, நாங்கள் ஒருமித்திருந்துமை ஆராதிக்கவும் செயல்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் என்ன விண்ணப்பத்தோடு கூட, என்ன வாஞ்சையோடு கூட, என்ன வேண்டுதல்களோடு கூட இந்த ஆலயத்திலே வந்து முழங்கால் படியிட்டார்களோ அந்த விண்ணப்பங்களும் வாஞ்சைகளும் விருப்பங்களும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்தநாளில் ஆசிரிக்கிற பேர்களை வாசிக்கும். 3/3/2026 அன்று திரு வி பால்ராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதேபோல் 3/3/2022 செல்வன் பி லாரன்ஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதேபோல் 6/3/2026 அன்று திரு எஸ் டேனியல் குத்தாலிங்கம் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை ஆசரிக்கிறார்கள். பிறந்தநாளை ஆசரிக்கான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முன்பாகம், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்த பாடலுக்கான கவி, நன்மையாலுன் வாயை
நீரை தாரே பூத்தியாய் நன்மையாலும் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கோ இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார். அவர்களுக்காக நம் கதறைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன எங்கள் தேவனே, இந்த புதிய ஆண்டை காண செய்கிற இந்த பிள்ளைகளை செய்த திருவிக்கான சுத்திரமப்பா, எங்கள் பிறந்த நாட்களை ஒவ்வொரு வருடமும் காண்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வருடத்திலே அவர்கள் எந்த காரியத்திற்கும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இதுவரை கண்ட காரியங்களில் இருந்து ஆண்டவரே, இதுவரை அவர்கள் செய்து வந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் என் தேவநீர் அவர்களோடு கூட இருந்தீரப்பா. அதே போல் இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து இவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் என் தேவநீர் ஆசீர்வதித்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். அவர்களோடு கூட இருங்க. அவர்கள் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியத்திலும் என் தேவநீர் அவர்களுக்கு அருளி செய்து அவர்களை நீர் ஆசீர்வாதத்தில் வேண்டும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்து தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு பட்சமாக ஈஸ்வரன் தான் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்மை நம்முடைய காணிக்க நடத்துவதற்கு பண்ணிக்கொண்டாக நாம் யாரும் எழுந்து நின்று கீதங்களுக்கு 190 பாடுவோம். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது.